இப்ப நம்ம ஐயா வணக்கம் ஐயா. இப்ப ஞானத்துல 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து மெய்ஞானம், இன்னொன்னு விஞ்ஞானம்னு சொல்றாங்க. இப்ப மெய்ஞானத்துல ஞானன்ற இடத்துல இந்த மனத வந்து நீங்க எடுத்து சொல்றீங்க. இப்ப வந்து எனக்கு என்ன டவுட் அப்டின்னா, இப்ப இன்டீரியலா நெறைய பார்ட்ஸ் இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமான மனத எடுத்து நீங்க சொல்றதுடைய அவசியம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். முக்கியமான பார்ட்ஸ் எதெல்லாம் சொல்றீங்க? இப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இப்ப இதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு. இந்த மாரி உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் இருக்குது. சரி. அத வந்து இந்த இடத்துல நானுன்னு சொல்லும்போது மனதை வந்து அது இயற்கையானது, சுதந்திரமானது. அதை எடுத்து நம்ம மெயினா சொல்றதுடைய காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல மனசு தான். இப்ப எல்லா பிரச்சனையும் மனசு தானே காரணம். மனதுன்னுட்டு ஒண்ணு சொல்றோம். அது வந்து இருதயத்துல இருக்கு, அங்க இருக்குங்கிற மாதிரிலாம் அப்ப இருதயத்துல இருக்கு, ஹார்ட்ல இருக்கு, அப்படி இப்படின்னுலாம் ஒன்றும் கிடையாது. அது எங்க வேணாலும் இருந்துட்டு விடும். மனதுன்னுட்டு ஒண்ணு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஒரு உணர்ச்சி இருக்குங்கிறது தெரியுது. ஒரு உணர்வு நிலை இருக்கு, ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. நான் இருக்கிறேங்கிறது தெரியுது. ஒரு தாட் வர்றது தெரியுது. ஒரு எமோஷன் வர்றது தெரியுது. இதெல்லாம் சேர்ந்தது தான் மனம்னு நம்ம சொல்றோம். அந்த மனதினுடைய ஃபங்க்ஷனை பற்றி தான் சொல்கிறோம். ஏன்னா அதுதான் நமக்கு ப்ராப்ளமும். அதுதான் நம்ம நல்லா இருக்கணும்னாலும் மனசு நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்கிறோம். மனசு சஃபரிங்கில் இருந்தால் நாமளும் சஃபரிங்கில் இருக்கிறோம். அப்ப மனப்புரிதல் தான் ஞான புரிதல். மனப்புரிதல் தான் ஞான புரிதல். ஓகே.